இங்கிலாந்துக்கும் ஒரு காலத்துல சண்டை வந்துச்சாமா. அந்த சண்டையப்போ எந்த ஒரு கப்பலுமே கடல் வழியா போகலையாமா. ஆனா ரோட் சைடோட கப்பல் மட்டுமே கடல் வழியா அந்த இந்த போயிட்டு வந்துச்சாமா. ஏன்னா பிரான்ஸுக்கும் இங்கிலாந்துக்கும் சண்டை போடுறதுக்கு காசு கொடுத்ததே இந்த ரோட் சைடு தான். இவனோட கப்பலை நிறுத்த முடியுமா? அப்ப யோசிச்சு பாருங்க எப்பேற்பட்ட ஆளுன்னு. அதை விடுங்க, அந்த காலத்திலேயே ஷேர் மார்க்கெட் இருந்திருக்குது. ஷேர் மார்க்கெட்டுங்கிறது நாம நினைக்கிற மாதிரி பொதுமக்களுக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது கிடையாது. அது பொதுமக்களுடைய எல்லா பணத்தையும் புடுங்கி இந்த பேங்க் தன்னுடைய பாக்கெட்ல போட்டுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சதி திட்டம். ஷேர் மார்க்கெட்டை பத்தி பேசுறதுக்கு மட்டுமே எனக்கு 2-3 மணி நேரம் வேணும். அது எப்படி ஆப்ரேட் ஆகுது, புட்டுன்னா என்ன, காலுன்னா என்ன, ஃபியூச்சர்னா என்ன, ஆப்ஷன்னா என்னங்கிறதெல்லாம் கத்துக்கிறதுக்கு எனக்கு 2-3 மணி நேரம் கொடுக்க வேண்டியது இருக்கும். அது தனி சப்ஜெக்ட் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு என்ன சொல்ல வரேன்னா, நெப்போலியனும் இங்கிலாந்தும் சண்டை போட்டிருந்தாங்களாமா. அப்போ இந்த பிரான்ஸ் உடைய கம்பெனியோட ஷேர் எல்லாம் விற்கிறதுக்கு வாங்குறதுக்காக பிரான்ஸுடைய ஷேர் மார்க்கெட்ல இந்த ரோட் சைடுல நின்று போனாமா. அந்த மார்க்கெட்ல ஒரு தூண் இருக்குமாமா. எப்ப பார்த்தாலும் அதுக்கு பக்கத்துல நின்று பேன்னு பார்த்துட்டு இருப்பானாமா. இவன் மூஞ்சியில சிரிப்பும் இருக்காது, அழுகாட்சி இருக்காதாமா. அதை பார்த்து கண்டுபிடிக்க முடியாதாமா. இப்படி இந்த நெப்போலியனும் இங்கிலாந்து சண்டை போட்டிருக்கும் பொழுது இவங்க ஆளுகள்ல ஒற்றர்கள் அங்கங்க இருப்பாங்களாமா. அந்த நெப்போலியன் தோத்துட்டாரு. நெப்போலியன் தோத்த உடனே என்னாச்சாமா, 12 மணி நேரத்துக்கு முன்னாலேயே ரகசிய ஒற்றர்கள் மூலமா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே பேசாம நின்று இருந்து ஷேரை விற்க ஆரம்பிச்சிட்டாராமா. விற்க ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் நினைச்சிட்டாங்க நெப்போலியன் ஜெயிச்சுட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாரும் கடன்னு ஊர்ல கையோ ரோட் சைல்ட வித்துட்டாரு, அதனால கண்டிப்பா நெப்போலியன் ஜெயிச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்களாமா. இப்படி உலகத்துல அந்த பிரான்ஸ்ல இருக்கிற எல்லா மக்களும் காலையிலிருந்து சாயந்தரத்துக்குள்ள சேர்லாம் வித்து முடிச்ச உடனே இருக்கிற ரேட்டு பாதி ரேட்டா வந்தோடனே சாயந்தரமா எல்லா பங்கையும் மொத்தமா வாங்கி ஒரே நாள்ல மொத்த பிரான்ஸ் மார்க்கெட்டோட மொத்த லாபத்தையும் ஒரே நாள்ல குவிச்சு அவரு பெரிய கோடீஸ்வரனா பணக்காரனா இருக்காரு. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த காலத்திலேயே நெப்போலியன் வாரப்பவே இந்த விஷயம் நடந்துருச்சு. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு ஒற்றர்கள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு அது மூலியமா ஷேர் மார்க்கெட் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பண்றாங்க, ஏற்கனவே இவங்களா இதுதான் நடக்கணும்னு முடிவு பண்ணிடுறாங்க. உதாரணத்துக்கு அந்த அமெரிக்காவில் இருக்கிற 100 மாடி பில்டிங் பிளைட் இடிச்சது இல்லைங்களா, சொன்னா நம்ப மாட்டீங்க. இதெல்லாம் ஏற்கனவே பிளான் பண்ணி செய்யப்பட்ட ஒரு விஷயம். 2 வருஷத்துக்கு முன்னாலேயே பிளான் பண்ணிட்டாங்க. இப்படி ஷேர் மார்க்கெட் எப்ப விழுக போகுது, எப்ப ஏற போகுது, எங்க போகுதுங்கிறது இந்த ரோட் சைல்டு குடும்பம், இந்த இலுமினாட்டிக்கு மட்டும்தான் தெரியும். உலகத்துல யாருக்குமே தெரியாது. நாம் எல்லாரும் பணத்தை போட்டுட்டு அதை உட்காந்து பேன்னு பார்த்துக்கிட்டு எல்லா பணத்தையும் நஷ்டமாயிட்டு தற்கொலை பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு ஷேர் மார்க்கெட்ல பணம் விட்டவங்க ஏகப்பட்ட பேரு வெளியே சொல்ல வெக்கக்கேடுன்னு சொல்லி சொல்லாம இருப்பாங்க. அதை புடுங்கினது ரோட் சைல்டு. ஒரு தடவை அமெரிக்கால உள்நாட்டு கலவரம் வந்தப்போ அப்ரஹாம் லிங்கன் என்ன பண்ணாராமா, அவர் பணம் நிறைய தேவைப்பட்டுச்சாமா. அப்போ பணம் கேட்டாராமா இந்த ரோட் சைல்டு கிட்ட. இந்த ரோட் சைல்டு என்ன பண்ணாராமா, 24% 36% நான் வட்டிக்கு அமெரிக்க கவர்மெண்ட் கொடுக்குறேன்னு சொன்னானாமா. ஆனா அப்ரஹாம் லிங்கனுக்கு அது விருப்பம் இல்லையாமா. பிரைவேட்டா பணம் வாங்கி செய்யறத விட ஒரு முடிவுக்கு அமெரிக்காவே நோட் அடிக்குதுன்னு சொல்லி பச்சை கலர்ல ஒரு நோட் அடிச்சு விட்டாராமா. இது வரைக்கும் இந்த ரோட் சைல்டு தான் பணத்தை அடிச்சு கொடுத்துட்டு இருந்தாராமா அமெரிக்காக்கு. இனிமேல் பிரைவேட் கம்பெனி வேண்டாம், நாங்க அமெரிக்காவே சொந்தமா அடிச்சுக்குவோம், அப்பதான் இந்த அமெரிக்கா ஒழுங்கா நடத்த முடியும்னு அப்ரஹாம் லிங்கன் முடிவு பண்ணி இவர் அடிச்சதுதான் பச்சை நோட். அதுக்கு பேரு கிரீன் நோட் அப்படின்னு பேரு. இந்த நோட்டு மட்டும் வெளியே நல்லா புழக்கம் வந்திருந்ததுன்னா இந்நேரம் அமெரிக்கா நல்லபடியா தப்பிச்சிருக்கும், உலக நாடுகள் எல்லாமே அமெரிக்கா கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கும். ஆனா இது பிடிக்காத ரோட் சைல்டு என்ன பண்ணானாமா, இவருடைய பண பலத்தை வச்சு அமெரிக்காவை ரொம்ப நஷ்டத்துக்கு கொண்டு போய் இருக்கிற பணத்தை எல்லாம் வெளியே கொண்டு அங்க ரொம்ப பண பற்றாக்குறை கொண்டு வேலை வாய்ப்பு இல்லாம பண்ணி அப்ரஹாம் லிங்கனை அந்த பதவியிலிருந்து பிரசிடன்ட் பதவியிலிருந்து தூக்கி அதுக்கப்புறம் கொலை பண்ணிட்டான் இந்த ரோட் சைல்டு. அப்ரஹாம் லிங்கனை கொலை பண்ண ஜான் ஒயிட் புரூக் அப்படிங்கிற கொலைகாரன் இது வரைக்கும் என்னானான்னு யாருக்குமே தெரியாது. ஆனா உண்மையில நடந்துச்சுன்னா இந்த ரோட் சைல்டு வேற நாட்டுக்கு அனுப்பிச்சு விட்டு வாழ்நாள் முழுவதும் நிம்மதியா வாழ்றதுக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சு கொடுத்ததா எல்லாரும் சொல்றாங்க. அதுதான் உண்மை.
உலகத்தில் அதாவது அமெரிக்காவில் இருக்கிற எல்லா அமெரிக்க டாலரும் இந்த ரோட் சைடு தான் அடிக்கிறாரு. அமெரிக்க கவர்மெண்ட் கிடையாது. இப்போ இந்த ரோட் சைடுக்கு ஏதாவது ஒரு உலகத்தில் ஏதாவது ஒரு பில்டிங்கோ ஏதாவது ஒரு கம்பெனியோ வாங்கணும்னா நேராக வந்து ரேட்டு பேசுவார். எவ்வளோன்னு கேட்பாரு. நீங்கள் பேசி முடிச்சோடனே ஒரு ஃபோன் பண்ணால் $US அடிச்சு ஒரு இடத்துல கொடுத்துருவாங்க. ஏன்னா இவர் தான் அந்த கம்பெனியோட ஓனர். இது வரைக்கும் எத்தனை USD அடிச்சாங்க, அமெரிக்க டாலர் எவ்வளோ அடிச்சாங்கன்னு இது வரைக்கும் அமெரிக்க பிரசிடென்ட்டுக்கே தெரியாது. தெரிஞ்ச ஒரே யார் ரோட் சைடு. அதனால தான் இவன் உலகத்தில் இருக்கிற எல்லா கம்பெனியும் விலைக்கு வாங்கி இப்போ உலக சொந்தக்காரன் ஆயிட்டான். உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எல்லாம் இவன் கண்ட்ரோல் இருக்குது. இந்த ரோட் சைடை காப்பாற்றுறது யாருன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேலுடைய மிகப்பெரிய செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மோசட், MOSSAD, மொசாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செக்யூரிட்டி தான் உலகத்திலேயே த ஃபர்ஸ்ட். இந்த செக்யூரிட்டி கீழே தான் உலகத்தில் இருக்கிற எல்லா செக்யூரிட்டி ஃபோர்ஸும், அதாவது பாதுகாப்பு படையும் வருது, CM பாதுகாப்புறது, PM பாதுகாப்பு எல்லாமே இந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கீழே தான் வரும். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் CM, PM, முதலமைச்சர், ஜனாதிபதி இவங்களெல்லாம் அவங்க நினைக்கிற மாதிரி அவங்க செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எல்லாம் வச்சு காப்பாற்றல. இந்த இலுமினாட்டி தான் காப்பாத்திட்டு இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? யாரெல்லாம் ஒரு நாட்டை காட்டி கொடுக்குறாங்களோ கூட்டி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த முதலமைச்சர் பதவி, இந்த பிரதமர் பதவி எல்லாம் கொடுப்பாங்க. அப்போ இந்த கூட்டி கொடுக்குற இவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். இன்னொரு கூட்டி கொடுக்குற காட்டி கொடுக்குற ஆளுங்க கிடைக்காது அப்படிங்கறக்காக இவங்களை பாதுகாப்பா வச்சிருக்கிறதே இவங்க தான். ஒருவேளை இந்த இலுமினாட்டி சொல்றதை இவங்க கேட்கலன்னா அடுத்த நிமிஷம் கொலை பண்றது இவங்க தான். சோ புரிஞ்சுக்குங்க, ஒரு பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கு இருக்க பாதுகாப்பு அப்படிங்கிறது உண்மையிலேயே பாதுகாப்பு இல்ல, அது வந்து இலுமினாட்டியுடைய கண்ட்ரோல். அதே மாதிரி 16வது ஜார்ஜ் போப், இத்தாலியில் இருக்கிற, ரோம்ல இருக்கிற, வாட்டிகன்ல இருக்கிற 16வது ஜார்ஜ் போப் கிறிஸ்தவர்களெல்லாம் தலைவர். அப்படிப்பட்ட தலைவரை யாராவது பார்க்கணும்னா அவர் காலில் முத்தம் கொடுத்துட்டு தான் பார்க்கணுங்கிறது தான் இதுவரைக்கும் எழுதப்படாத ஒரு சட்டம். ஆனா ரோட் சைடு மட்டும் நேர்ல பார்க்கும் பொழுது அந்த காரியத்தை செய்ய மாட்டாரு. ஏன்னா அவர் வச்ச ஆளுதான் அந்த போப். உலகத்தில் உள்ள மொத்த கிறிஸ்டியானிட்டியும் இவருக்கு சொந்தம். நீங்க சர்ச்சுக்கு போய் டொனேஷன் கொடுத்தீங்கன்னா அது நேரா இவனுக்கு மட்டும்தான் போகும், வேற யாருக்கும் போகாது. நீங்க நினைக்கிற மாதிரி போப் அப்படிங்கிறவரு அங்க ஒருத்தர் இருக்கிறார், அவ்வளவுதான். அவரை கண்ட்ரோல் பண்றது இந்த இலுமினாட்டி தான். அதே மாதிரி ஜெருசலம் ஜூஸ் யூனிவர்சிட்டி வந்து இந்த ரோட் சைடு தான் உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற இந்த தங்கத்தின் விலை இருக்கு இல்லைங்களா, தங்கத்தோட விலையை முடிவு பண்றது இந்த ரோட் சைடு தான் இப்பவும் சரி. அதாவது மே 5, 2004 வரைக்கும் டெய்லி காலையில 10:30 மணிக்கும் சாயந்தரம் 3 மணிக்கும் 2 முறை இந்த ரோட் சைடு வந்து இன்னைக்கு தங்கத்தோட விலை எங்க போகணும் எங்க வரணும்னு சொல்லுவாரு. அந்த மாதிரிதான் தங்கம் மேல போகும் கீழே வரும். இன்னைக்கு கூட அப்படிதான். ஆனா 2004 மே 5க்கு அப்புறமா இப்ப என்னாச்சுன்னா டெய்லி ஒரே ஒரு முறை தான் முடிவு பண்றாங்க. நீங்க எல்லாம் பல பேர் இந்த கோல்டுல இன்வெஸ்ட் பண்ற கமாடிட்டி அப்படிங்கிற பேர்ல இருக்கிற சொத்து, நீங்க பணத்தை எல்லாம் சம்பாரிச்ச பணத்துல கொண்டு குப்பை மாதிரி கொண்டு கொட்டிட்டு இருக்கிறீங்களே, அதையெல்லாம் புடுங்கிறதே ரோட் சைடு தான். இன்னைக்கு தங்கம் எவ்வளவு போனுங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி கிராஃப் எல்லாம் அதுவெல்லாம் போறதில்ல. இந்த ரோட் சைடு இன்னைக்கு முடிவு பண்ணுவான், எந்த பக்கம் போனா அவனுக்கு லாபம் கிடைக்கும்னு சொல்லுவான், அந்த பக்கம் மட்டும்தான் போகும். இது கூட தெரியாம லூசுக மாதிரி எல்லாரும் போய் கமாடிட்டி ஷேர் அப்படிங்கிற பேர்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு சொத்தையெல்லாம் கொடுத்துட்டு தற்கொலை பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. பக்கத்து வீட்டுக்காரன் காசு கேட்டா கொடுக்க மாட்டீங்க, ஃப்ரெண்டு காசு கேட்டா கொடுக்க மாட்டீங்க, வீட்டுல பொண்டாட்டி கொடுக்க மாட்டீங்க, யாருக்கு உதவி செய்ய மாட்டீங்க, பிச்சைக்காரனுக்கு 5 காசு போட மாட்டீங்க. ஆனா ஷேர் மார்க்கெட்ல கொண்டு மட்டும் குப்பை மாதிரி போட்டு 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 அப்புறம் ஒண்ணும் இல்லாம வெளியே சொல்றதும் இல்ல, ஒண்ணும் இல்ல, என்ன சொன்னா மானக்கேடுன்னு எல்லாத்தையும் பணத்தை உள்ள போட்டு பேன் உட்கார்ந்துருக்க வேண்டியது. எவனா ஒருத்தன் வந்து புடுங்கிட்டு போயிட்டு இருக்கிறான். 1854 30 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல இடமும் பில்டிங்கும் இவங்க வந்து ஒன்று வாங்கியிருக்கிறாங்க. அதை பாரிஸ் யூனிவர்சிட்டிக்கு 1975 கிஃப்டா கொடுத்துருக்காங்கன்னா பாருங்களேன். 30 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கிற இடமும் பில்டிங்கும், அதுதான் இப்ப பாரிஸ் யூனிவர்சிட்டி. அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு. இவனுக்கு யூரோப் ஃபுல்லா 41 அரண்மனைகள் இருக்கு. அதுவும் இல்லாம உலகத்து ஃபுல்லா கணக்கு போட்டு பார்த்தா 100க்கு மேல அரண்மனைகள் இருக்கு. இந்தியாவில் NM ரோட்சைல்ட் அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு பல இடங்கள்ல பல கம்பெனி இருக்கு. இந்த கம்பெனி தான் இப்பவும் இந்தியாவில் இருக்கிற எல்லா வரவு செலவையும் முடிவு பண்ற கம்பெனி. ரீசெண்டா நடந்த கைரன் எனர்ஜி
வேதாந்தா ரிசோர்சஸ், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, சாங் யங், கோஹினூர், மெக்கார்னிக், இப்படி பல கம்பெனியுடைய பலாயிரக்கணக்கான கோடி டீல் நடந்ததா பேப்பர்ல நீங்க பார்த்திருப்பீங்க. இதை எல்லாமே செஞ்சது இந்த ரோத்சைல்டு தான். ஸோ 13 பேர்த்துல ஒரு ஆளை பத்தி முழுசா பார்த்தாச்சு. இந்த ரோத்சைல்டு அப்படிங்கிறது ஒரு ஃபேமிலியுடைய பேர். முதல்ல இருந்த ரோத்சைல்டு இப்ப இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க வாரிசுகள் இப்போ இந்த மொத்த உலகத்தில் இருக்கிற மொத்த பேங்கையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா இந்தியாவில் இருக்கிற நோட்டு, அமெரிக்காவில் யுஎஸ் டாலர், ரியால், சிங்கப்பூர் டாலர், இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா நோட்டையும் அடிக்கிறது இந்த ரோத்சைல்டோட ஃபேமிலி தான். இவங்க எந்த ஊர்ல எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் சம்பாதிக்கலாம் வேண்டியதில்லை, இவங்களா அடிச்சுக்குவாங்க, இவங்களா வாங்கிக்குவாங்க. இவங்க அடிக்கிறது கள்ளநோட்டு கிடையாது, ஏன்னா கம்பெனியே இவங்களோடது தான். அதனால பேங்க், நோட்டு, கிரெடிட் கார்டு, உலகத்தில் இருக்கிற எல்லாமே இந்த ரோத்சைல்டுக்கு சொந்தம். இப்ப சொல்லுங்க, இந்த ஒருத்தம் போதும் உலகத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு. இருந்தாலும் இன்னும் 12 பேர் இருக்காங்க, அவங்கள பத்தி நாம தெளிவா பார்க்கலாம். இலுமினாட்டி குடும்பத்துல ரெண்டாவது முக்கியமான ஒரு ஆள் ராக்கர்ஃபெல்லர். இவனை பத்தி பார்க்கலாம். இவனோட சொந்த ஊர் பிரான்ஸ். அதுக்கப்புறம் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிட்டான். ஆரம்பத்தில் லேகியம் விற்கிறது, இந்த வான்கோழி விற்கிறது, உருளைக்கிழங்கு விற்கிறது, தேங்காய் பர்பி விற்கிறது தான் வேலை. அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனி உடைய முதலாளி இவர் தான். இவன் தான் ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனி அப்படிங்கிற பேரில் அமெரிக்காவில் இருக்கிற எல்லா ஆயிலையும் இந்த கம்பெனி மூலம் தான் சப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்தில் உள்ள எல்லா எண்ணெய்களும், அதாவது பெட்ரோல், டீசல், ஆயில் எல்லாமே இந்த ராக்கர்ஃபெல்லர் குடும்பத்துக்கு சேர்ந்தது தான். சிக்காகோ யூனிவர்சிட்டி இவன் உருவாக்குனது. ராக்கர்ஃபெல்லர் யூனிவர்சிட்டி, பிலிப்பைன்ஸ் யூனிவர்சிட்டி, ஜெனரல் எஜுகேஷன் போர்டு, உலகத்தில் இருக்கிற எல்லா எஜுகேஷனையும் முடிவு பண்றது இவன் தான். அப்புறம் ராக்கர்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன், இப்படி பல யூனிவர்சிட்டி மூலமா மொத்த உலகத்தையும் இவங்க குடும்பம் இன்னைக்கு வரைக்கும் அடிமைப்படுத்திட்டு இருக்குது. ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனி தான் உங்களுடைய கம்பெனி. இது உலகத்திலேயே மிகப்பெரிய கம்பெனி. அமெரிக்காவுடைய மொத்த ஆயில், நான் ஆயில்னு சொன்னா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது பெட்ரோல், டீசல், க்ரூட் ஆயில், கம்ப்ளீட்டா பெட்ரோலியம் பை ப்ராடக்ட் எல்லாமே சொல்றேன். அமெரிக்காவுடைய 95% எண்ணெய் தேவையை ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனி தான் கொடுத்துருக்குது. அப்ப யோசிச்சு பாருங்க, அமெரிக்காவுக்கு மொத்த ஆயிலும் சப்ளை பண்றது இவங்க தானா? இவங்களோட குடும்பம், இவங்களுடைய பண வசதி, இவங்களுடைய பலம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த ராக்கர்ஃபெல்லருடைய ஆசை என்னன்னா, சாகருக்குள்ள $1,00,000 சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை. 1865 $72,500 கொடுத்து ஒரு ஆயில் கம்பெனியை வாங்கினா. அதுக்கப்புறம் 1882 ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சான். நான் சொல்றது அந்த காலத்திலேயே 20,000 ஆயில் கிணறு, அதாவது அமெரிக்காவில் நிறைய பெட்ரோல் கிணறு இருக்கு, அதுல 20,000 ஆயில் கிணறு இவனுக்கு சொந்தம். 4,000 மைலுக்கு பெட்ரோல் கொண்டு போற பைப் லைன் இருந்திருக்கு. 5,000 லாரி ஓடி இருக்கு. 1,00,000 பேர் வேலை செஞ்சிருக்காங்க. நான் சொல்றது 1900 வருஷத்துல. அப்போ இப்போ அந்த கம்பெனி தான் உலகத்தில் இருக்கிற எல்லா ஆயில் கம்பெனிக்கும் முதலாளி. நாம நினைக்கிற மாதிரி பாரத் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் எல்லாம் அதெல்லாம் இந்தியாவுக்கு சொந்தமானதே கிடையாது. அத்தனையும் இந்த ராக்கர்ஃபெல்லர் குடும்பத்துக்கு தான் சொந்தம். இது வெளியே தெரியாது. பங்கு சந்தையில போய் பார்க்கும் பொழுது எல்லா பங்குகளும் அவங்ககிட்ட தான் இருக்கும். அதுல வர எல்லா லாபமும் அவங்களுக்கு தான் போயிட்டு இருக்கும். இது இந்த மாதிரி இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம், இதுல வேலை செய்யற அந்த பெரிய பெரிய ஆபீசருக்கு அந்த பணம் எங்க தான் போகுதுன்னு சத்தியமா யாருக்குமே தெரியாதுங்க. இது வரைக்கும் யாரும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததே இல்லை. 1880 வரைக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா ஆயில்களையும் 85% இவன் தான் சப்ளை பண்ணிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் ஆசியாவிலையும் ரஷ்யாவிலையும்
எண்ணெய் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா அதையும் பினாமி பேரில் நடத்தியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பர்மாலையும் ஜாவாலையும் பெட்ரோல் கிடைச்சிருக்கு. உண்மையிலேயே இந்த பெட்ரோல் கிடைச்சதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா, இதை தேடுறதும் இவங்க தான், கண்டுபிடிக்கிறதும் இவங்க தான். நாடு மட்டும்தான் பேர் மாறும். ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த நாட்டுடைய பேர் வச்சிருவாங்க. உதாரணத்துக்கு சவுதி அரேபியாவில் போய் பெட்ரோல் இவனுக்கு கண்டுபிடிச்சானுங்கன்னா சவுதி பெட்ரோல் ஆயில் கார்பரேஷன் அப்படின்னு பேர் வச்சிருவானுங்க. ஆனால் சொந்தக்காரங்க இவன் தான். நமக்கு ஒரு கெட்ட பழக்கம், நம்ம ஊர் பேர் சொன்னா எல்லாமே வாங்கிடுவோம். இந்துஸ்தான் லீவர் லிமிடெட் அப்படின்னா வாங்கிடுவோம். இந்துஸ்தான் மோட்டார்ஸ் அப்படின்னா வாங்கிடுவோம். இந்துஸ்தான் லீவர் லிமிடெட் அப்படிங்கிறது அது இலுமினாட்டியோட கம்பெனி. இந்துஸ்தான் மோட்டார் அப்படிங்கிறது இலுமினாட்டி கம்பெனி. அவன் நமக்கு இந்துஸ்தான் பிடிக்கும்னா இந்துஸ்தான் சொல்லுவான், ஸ்ரீலங்காவில் போய் ஸ்ரீலங்கன் மோட்டார் கம்பெனின்னு சொல்லுவான். இப்படி அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி இவங்க பேரை மாற்றி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டீல் பிஸ்னஸ் 1890 ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா ஸ்டீல் தொழிற்சாலையும் இவனுக்கு தான் சொந்தம். 65 வயசு இருக்கும் பொழுது $580 லட்சம் கணக்கில் காட்டுற மாதிரி வச்சிருந்தான்னா பார்த்துக்குங்களேன் எவ்வளவு பெரிய பணக்காரன்னு. அதுக்கப்புறம் 1911 அமெரிக்கா கோர்ட்லேருந்து ஒரு ஆர்டர் வந்துச்சு, உலகத்திலேயே இவ்வளவு லாபம் இருக்கிற ஒரு கம்பெனியை வச்சிருக்கக்கூடாது, அப்போ அது சட்டத்துக்கு சரியா படலைன்னு சொல்லி 34 கம்பெனியாக உடைக்க சொன்னாங்க. ஆனால் ஆச்சரியம் பாருங்க, உடைச்சா நஷ்டம் வரும்னு எதிர்பார்த்து அதிர்ஷ்டவசமா 34 கம்பெனியா அதை உடைச்சு ஷேர் மார்க்கெட்ல விட்ட உடனே கொஞ்ச நாள்ல அது ஷேர் மார்க்கெட் சர்ன்னு மேல போனதுனால $580 லட்சம் இருந்த அந்த கம்பெனி எல்லாம் 34 கம்பெனியா உடைச்சனால $900 கோடி மாறிடுச்சு. யோசிச்சு பாருங்க, அமெரிக்க டாலர் $900 கோடி 1911 ஒருத்தனுக்கு இருக்குன்னா இப்ப அது எவ்வளவா மாறி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அட்லாண்டாவில் இருக்கிற உமன்ஸ் காலேஜையும் ஏல் யூனிவர்சிட்டியும் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியும் கொலம்பியா யூனிவர்சிட்டி இப்படி பல யூனிவர்சிட்டி இவன் டொனேஷன் கொடுத்து மொத்த யூனிவர்சிட்டியும் இவனோட மொத்த கண்ட்ரோலுக்கு இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ராக்கர்ஃபெல்லர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச் அப்படின்னு முதல் ஆரம்பிச்சான். அதுதான் இப்போ 1965 ராக்கர்ஃபெல்லர் யூனிவர்சிட்டியா மாறி இருக்குது. இவங்க தான் உலகத்தில் இருக்கிற எல்லா மருந்து மாத்திரையும் எப்படி இருக்கணும் என்ன இருக்கணுங்கிறத ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சவங்க. அப்போ அலோபதி அப்படிங்கிற இந்த உலகத்தில் இப்போ நாமெல்லாம் சாப்பிட்டு இருக்க சுகர் பிபி உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சாப்பிட்ற எல்லா மருந்து மாத்திரை கம்பெனிக்கும் இவன் தான் ஓனர். இந்த யூனிவர்சிட்டியில் படித்தவங்க 23 பேருக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சிருக்கு. ஆமாம், இவனுக்கு கண்டுபிடிப்பானுங்க பென்சிலின் அப்படிங்கிற மருந்து, அதுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துக்குவானுங்க. அப்புறம் ஒரு 30 வருஷம் கழிச்சு பென்சிலின் அப்படிங்கிற மருந்தால இத்தனை பேர் செத்து போனாங்க, இது உலகமாக ஒரு மட்டமான மருந்துன்னு இவனுங்களே சொல்லிக்குவானுங்க. நம்மெல்லாம் உட்காந்து கேட்கறவங்க எல்லாம் உட்காந்து கேட்டுட்டு உட்காந்துருக்க வேண்டியதுதான் முட்டாள் மாதிரி. இந்த 23 பேருக்கு ஏன் நோபல் பிரைஸ் கொடுத்தாங்கன்னா, இவங்க கண்டுபிடிச்சது அத்தனையுமே உலகத்தை ஏமாத்தி பொதுமக்கள் இருந்து பணம் முடுங்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட சில தேவையில்லாத மருந்துகளையும் மாத்திரைகளையும் கண்டுபிடிச்சனால, அவங்க ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறதுனால அவங்களுக்கு இவங்களே, ஏன்னா நோபல் பிரைஸ் அப்படிங்கிறதே இந்த 13 பேர் சேர்ந்து வச்சுக்கிட்டது தான். அவங்களா யாருக்கு வேணுமோ கொடுத்துக்குவாங்க, அது ஒரு பிஸ்னஸ் தான். 97 இவன் செத்துப்புட்டான். அதுக்கப்புறம் அவனுடைய குடும்பத்தில் இருக்கிற வாரிசுகள் தான் இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா ஆயில் கம்பெனிக்கும் அவன் தான் சொந்தம். சொன்னா நம்ப மாட்டீங்க, சவுதி அரேபியா, குவைத், கத்தார், அபுதாபி, ஷார்ஜா, துபாய், உலகத்தில் இருக்கிற எண்ணெய் வளங்கள் அங்கதாங்க அதிகமா இருக்கு. அங்க இருக்கிற எல்லா கம்பெனியின் முதலாளியும் இந்த ராக்கர்ஃபெல்லர் தான். அதாவது மொத்தமா நீங்க ராக்கர்ஃபெல்லர்னு எடுத்துக்க வேண்டாம், இலுமினாட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க. இவங்க எல்லாத்துக்கும் ஒரு இன்டர் லிங்க் இருக்குது. ஆனா இந்த ஆயில், அப்புறம் எஜுகேஷன், ஸ்டீல், மருந்து மாத்திரை இந்த 4மே ராக்கர்ஃபெல்லர் ஆரம்பிச்சு அதிக பங்குகள் இந்த ராக்கர்ஃபெல்லர் தான் இருக்கும். இப்ப சொல்லுங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆயில், எஜுகேஷன், ஸ்டீல், மருந்து மாத்திரையும் ஒருத்தன் கையில் இருக்குன்னா அவன் சொல்றது தானே அந்த சிஎம் பிஎம் மினிஸ்டர் எல்லாம் கேட்பாங்க, இல்ல நீங்க சொல்றத பொதுமக்கள் சொல்றத கேட்பாங்களா? இப்ப புரியும் நான் கடைசியா என்ன சொல்ல வரேன்னு. தயவு செய்து பொறுமையா கேளுங்க. நம்ம ஓட்டு போடுறதுக்கும் ராக்கர்ஃபெல்லருக்கும் என்ன சம்பந்தம் யோசிக்காதீங்க. தமிழ்நாட்டிலையும் சரி, ஆந்திரா, கர்நாடகாவுக்கு, மத்திய பிரதேஷ், உலகத்தில் இருக்கிற எல்லா நாடு எல்லா ஊர்லயும் யாரு ஜெயிக்கணுங்கிறத இவங்க தான் முடிவு பண்றாங்க. கொஞ்சம் பொறுமையா கேளுங்க.
இந்த விஷயத்த உலகத்துல யாருமே சொல்லலீங்க. நான் பொறுமையா பெரிய விஷயத்த சிம்பிளா சொல்றேன். தயவுசெய்து முழுசா கேளுங்க. கேட்டு முடிச்ச உடனே இந்த உலகத்துடைய நம்மளுடைய பார்வை மாறி போயிடும். நாமெல்லாம் ஒரு ஆபத்துல இருக்கிறோம். அதுல இருந்து தப்பிக்கணும்னா நம்ம சில விஷயம் தெரிஞ்சாகணும். தயவு செய்து முழுசா கேளுங்க. உலக அரசியல் என்ற தலைப்பில் பீஸ் மாஸ்டர் ஆகிய நான் பேசிய பேச்சு மொத்தம் 6 மணி நேரம். இப்பொழுது நீங்கள் பார்க்க இருப்பது 2ஆம் பகுதி. மொத்தம் 6 பகுதி. ஒவ்வொரு பகுதியும் சுமார் 1 மணி நேரம் இருக்கும். மேலும் விவரங்களுக்கு pisomaster@gmail.com தொடர்பு கொள்ளுங்கள். இலுமினாட்டி குடும்பத்தில் 3வது ஆளு அரிஸ்டாட்டில் ஒனாசிஸ், ONASIS. இதை ஒனாசிஸ்ன்னு சொல்லுவாங்களா இல்லை ஓசிஸ்ன்னு சொல்லுவாங்களான்னு தெரியல. இவன் துருக்கியை சேர்ந்தவன். இவன் ஆரம்பத்தில் சிகரெட்டு சேல்ஸ் முதல்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய ஆளாகி கெமிக்கல் ஃபேக்டரி எல்லாம் வச்சு இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா போதைப் பொருளும் இப்போ இவனுக்கு தான் சொந்தம். இவனுக்குன்னா இவனோட வாரிசுகளுக்கு சொந்தம். இந்தியாவில் விற்கிற எல்லா சிகரெட்டும் கம்பெனி பேர்னா கேட்டால் எல்லாரும் சொல்லுவோம் ITC, இந்தியன் டொபாக்கோ கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்தியன் டொபாக்கோ கம்பெனிங்கிறது ஒரு இந்தியன் கம்பெனி இல்லை. அது இந்த இலுமினாட்டிக்கு சொந்தமானது. அதுலேயும் குறிப்பாக இந்த ஒனாசிஸ் இவனோட பேரில் தான் அதிக ஷேர் இருக்கு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, இந்தியாவில் ஒரு கம்பெனி இருந்து அது இந்துஸ்தான் அப்படின்னு பேர் இருந்தால் அதுக்காகவெல்லாம் அது இந்தியாவுக்கு சொந்தமானது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இவங்க எப்பவுமே அந்தந்த நாட்டில் பேர் வைக்கும்பொழுது அந்தந்த ஊர் பேர் தான் வைப்பாங்க. ஆனால் எல்லாமே இலுமினாட்டி குடும்பத்துக்கு சேர்ந்தது. உலகத்தில் இருக்கிற எல்லா போதை மருந்து சப்ளை பண்ணுறது, கஞ்சா, அபின், இன்ஜெக்ஷன், சாராயம், பிராந்தி, விஸ்கி, சிகரெட்டு எல்லாமே இவங்களுக்கு சொந்தமானது தான். அடுத்தது கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே இவங்களுக்கு சொந்தமானது. ரியல் எஸ்டேட், ஏர்லைன்ஸ், கப்பல், டிரான்ஸ்போர்ட்டும் போதைப் பொருளும் இவன் ராஜா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஏர்வேஸ்க்கும் ஷேர் இவங்க கையில் தான் இருக்கும். இவன் சொன்னாதான் அந்த ஃப்ளைட் வாங்குறது விற்கிறது எல்லாமே இவன் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த குரூப்பில் ஜான் எஃப் கென்னடின்னு ஒருத்தரை பற்றி பார்க்க போகிறோம். அந்த ஒரு மனுஷன்தாங்க இந்த இலுமினாட்டி குடும்பம் செய்கிற தப்பெல்லாம் பார்த்து இல்லை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னார். அவரை கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ணிட்டு அவருடைய மனைவி ஜாக்குலின் கென்னடி அப்படிங்கிறவரை இந்த ஓசிஸ்கிறவ இவன் கல்யாணம் பண்ணிட்டான். 35வது அமெரிக்க பிரசிடென்ட் ஜான் எஃப் கென்னடியை கொன்னதும் இவங்க தான். அவங்க பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணதும் இவங்க தான். அந்த ஜாக்குலினுக்கு ஓசிஸ் இறந்ததுக்கப்புறமா $26 மில்லியன் செட்டில்மெண்ட்டாக கொடுக்கணும்னு இவர் உயிர் எழுதி வச்சிருக்காரு. அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அந்த ஜாக்குலின் இருக்கிற வரைக்கும் $1,50,000 ஒரு வருஷத்துக்கு கொடுக்கணும்னு செட்டில்மெண்ட் எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மனுஷன் 69வது வயசுல 1975 இறந்துட்டான். இப்போ அவனோட வாரிசுகள் கிட்ட தான் உலகத்தில் இருக்கிற எல்லா போதை மருந்துகளும் எல்லா டிரான்ஸ்போர்ட் கம்பெனியான ஷேர்ஸ் எல்லாம் இவங்கிட்ட தான் இருக்குது. இவனோட அனுமதி இல்லாமல் உலகத்தில் யாரும் போதைப் பொருள் விற்கவே முடியாது. யாரும் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமாக எந்த ஒரு கம்பெனியும் ஆரம்பிக்கவே முடியாது. அடுத்து 4வதா நாம பார்க்க போறது சைனாவை சேர்ந்த லீ குடும்பம். இது இலுமினாட்டி குடும்பத்தில் இது 4வது இடத்துல இருக்கிறாங்க. லீ அப்படிங்கிற பேர் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இது ஒரு குடும்பத்துடைய பேர். சைனாவில் நிறைய லீ குடும்பம் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம பார்க்க போகிறது முக்கியமான ஒரு 3 லீயை பற்றி பார்க்க போகிறோம். அதில் லீ கா ஷிங்கா அப்படிங்கிறவன் தான் இருக்கிறதுலையே டாப் மோஸ்ட். இவன் தான் ஹாங்காங் அப்படிங்கிற சிட்டியை உருவாக்குனது இவன் தான். அடுத்து இன்னொருத்தன் லீ பெங்னு பேர். இவன் சைனா மொத்தமாக அவன் கண்ட்ரோல் வச்சிருக்கிறான்.
லீ காஷிங்கா வந்து ஹாங்காங் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறான். லீ பெங்க் வந்து சைனாவை கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறான். லீ குவான் யூ அப்படிங்கிறவன் சிங்கப்பூரை கண்ட்ரோல் வச்சிருக்கிறான். இப்படி இந்த 3 லீயும் சேர்ந்து தான் டோட்டல் வேர்ல்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து லீ காஷிங்கா தான் இருக்கிறதுலையே பவர்ஃபுல். மற்ற இந்த லீ பெங்கோ லீ குவான் யூ வந்து அவனுக்கு கீழே வேலை செய்கிறவங்க, பினாமி மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நம்ம லீ அப்படின்னாவே ஹாங்காங், சைனா, சிங்கப்பூர் மற்றும் உலகம் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுற ஒரு மனுஷனாக நீங்கள் கற்பனை பண்ணிக்கலாம். இவங்க வந்து என்ன எதில் ஸ்பெஷலிஸ்ட்னு கேட்டிங்கன்னா மாஃபியா கேங்கில் ஸ்பெஷலிஸ்ட். இவங்க ஒரு மாஃபியா கேங் வச்சுருக்காங்க. அதுக்கு ட்ரையாட்ஸ்னு பேர், TRIADS. உலகத்தில் இருக்கிற எல்லா மாஃபியா கேங்குக்கும் தலைவர் இவர் தான். ஏன்னா சைனீஸ்னால் நமக்கே தெரியும், படங்களை பார்த்தா இப்போ பார்த்தால மாஃபியா கேங்கு அடிதடி குத்து வெட்டு கொள்ளை அப்படின்னு. உலகத்தில் இருக்கிற எல்லா மாஃபியா கேங்குடைய ஹெட் வந்து இந்த லீ குடும்பம், லீ காஷிங்கா தான் ஹெட். இவனோட அனுமதி இல்லாமல் உலகத்தில் யாருமே மாஃபியா கேங் வைக்க முடியாது. இந்த தாவூத் இப்ராஹிம், அருண் காவ்லி, அப்புறம் இந்த வரதா பாய், பின் லேடன், சதாம் ஹுசேன், அல் கொய்தா, இது மாதிரி நிறைய சொல்கிறாங்க இல்லைங்களா, டிவி பேப்பர்ல எல்லாம் பார்ப்பீங்க, நக்சலைட் அவங்க இவங்க தீவிரவாதின்னு. இவங்கெல்லாம் வந்து இந்த ட்ரையாட்ஸ்க்கு முன்னால் வந்து இவங்கெல்லாம் கொசு. இந்த ட்ரையாட்ஸுடைய இந்த லீ குடும்பத்தோட அனுமதி இல்லாமல் உலகத்தில் ஒருத்தர் கூட மாஃபியா கேங் ரவுடித்தனம் பண்ணவே முடியாது. ஏன்னா மொத்த கண்ட்ரோலும் அவங்க தான் வச்சுருக்காங்க. கிட்னாப் பண்ணுறது, ஆயுதங்கள் சப்ளை பண்ணுறது, அதுவும் இல்லாமல் இந்த காஸ்மெட்டிக் பெண்கள் அழகு சாதன பொருள்கள் சப்ளை பண்ணுறது, அடுத்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசன், இத்தனையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறது லீ குடும்பம். இவங்க இந்த டோட்டல் வேர்ல்டை மாஃபியா கேங் அப்படிங்கிற முறையில் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த இலுமினாட்டிகள்லாம் சேர்ந்து எப்போ எந்த ஊரில் பாம்பு வைக்கணும், எந்த ஊரில் வந்து யாரை கடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அப்போ இவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அநேகமாக இந்த மலேசியா ஃப்ளைட்டை வந்து கடத்தினது இவங்க தான் அப்படிங்கிறத கன்ஃபார்மே சொல்லலாம். ஏன்னா இது எல்லாம் யோசிக்கலாம் வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க அனுமதி இல்லாமல் உலகத்தில் எதுவுமே நடக்காது. அதே மாதிரி ட்ரையாட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தவ்விசம், புத்திசம், கன்ஃபியூசிசம், இந்த 3 மதம் சம்பந்தப்பட்ட இதிலிருந்து பழக்க வழக்கங்களை எடுத்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, புதுசாக அது ஒரு மதமாகவே மாற்றிருக்கிறாங்க. அதுக்கு பேர் ட்ரையாட்ஸ்னு பேர் வச்சுருக்காங்க. அது ஒரு மதம், பட் அவங்க 100% மாஃபியா கேங்கு. மாஃபியா கேங்கு தான் அந்த மதம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்து 8 மணி நேரம் அது சேரணும்னா 8 மணி நேரம் சில ஃபார்மாலிட்டி எல்லாம் பண்ணணும், நரபலியெல்லாம் கொடுப்பாங்க. இவங்க வந்து வித்தியாசமாக கை குளிக்குவாங்க, அது ரகசியமாக வச்சுருப்பாங்க. அடிக்கடி இந்த கை குலுக்கிறத மாற்றுவாங்க. ரத்தத்தில் வந்து பொட்டு வச்சுக்குவாங்க, ரத்த படையல் வைப்பாங்க. இப்படி ரத்தத்தை கையில் வச்சுக்கிட்டு சங்கல்பம் பண்ணிக்குவாங்க. இப்படி நிறைய இவங்களோட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. இதுக்கும் அந்த சர்ச் ஆஃப் சாத்தானுக்கு சம்பந்தம் இல்லை. இந்த சர்ச் ஆஃப் சாத்தான்ங்கிறது இந்த மற்ற 12 குடும்பத்தை சேர்ந்தவங்கெல்லாம் சர்ச் ஆஃப் சாத்தானை வழிபடுறவங்க. ஆனால் இவங்க இந்த லீ குடும்பம் மட்டும் தனியாக இவங்களுக்குன்னு ஒரு ஃபார்மாலிட்டி வச்சுருக்காங்க. அது பிரகாரம் தான் இவங்க சாமி கடவுள் கும்பிட்டுருப்பாங்க. இவங்க வந்து சாதாரண இந்த சைனீஸ் கும்பிட்ற புத்தர் அதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் என்னன்னே தெரியாது. ஏன்னா இவங்க மாஃபியா கேங்குடைய ஒரு மதம். இவங்க முதல்ல சைனாவில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கலிஃபோர்னியாவுக்கு போனாங்க. அப்புறம் நியூயார்க் வரைக்கும் அவங்களுடைய அந்த மாஃபியா கேங்கை இன்க்ரீஸ் பண்ணாங்க. அப்புறம் மலேசியாவில் மாஃபியா பண்ணுறதே இவங்க தான். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அதை விட இந்த பிரிட்டிஷ் போலீஸுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதே இவங்க தான் பார்த்துக்குங்களேன். அதனால தான் பிரிட்டிஷ் வந்து இவங்களை வந்து 4வது இலுமினாட்டியாக செலக்ட் பண்ணியிருக்குது. ஸோ இந்த ட்ரைப்ஸுடைய அனுமதி இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு மாஃபியா கேங்கும் மாஃபியா ஆக்ஷனும் கிட்னாப்பும் ஒரு ஆயுதமும் விற்க முடியாது. அதே மாதிரி ஆல்டர்னேட் மெடிசனும் காஸ்மெட்டிக் பொருளும் எல்லாமே இவங்க கண்ட்ரோல் வச்சுருக்கிறாங்க. இவங்க டோட்டலாக அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஹார்பரும் பார்த்தீங்கன்னா இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும். அதனால தான் சிங்கப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன நாடாக இருந்தாலும் அத்தனை கப்பல் வந்து சிங்கப்பூர் நடக்கிற பிஸ்னஸ் மாதிரி உலகத்தில் எந்த ஒரு நாட்டையும் நடக்காது. ஏன்னா டோட்டல் ஹார்பர் இவங்க கண்ட்ரோல். இவங்க அனுமதி இல்லாமல் ஹார்பரில் யாரும் கப்பல் நிறுத்த முடியாது, எடுத்துகிட்டு போக முடியாது. அப்புறம் ஹட்சன் அப்படிங்கிற செல்ஃபோன் வந்து அந்த கம்பெனிக்கு இவங்க தான் முதலாளி. உலகத்தில் இருக்கிற எல்லா எலக்ட்ரிக்கல்
ஜாமான்களும் இவங்களோட கம்பெனியோட அனுமதி இல்லாமல் விற்க முடியாது. அதுக்கப்புறம் இந்த கனடியன் இம்பீரியல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு சொந்தமானது. இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா மாஃபியா கேங்கும் நாம நினைக்கிற மாதிரி குட்டி குட்டியா அங்கங்க யாரெல்லாம் பண்ணலீங்க. இவங்களோட அனுமதி இல்லாமல் உலகத்தில் யாருமே பண்ண முடியாது. ஸோ உலகத்தை மாஃபியா கேங்கை லீ குடும்பத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால இந்த உலகத்தை இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுது. இப்படி 13 ஃபீல்டு, 13 குடும்பம் இவங்க கண்ட்ரோல்ல தான் மொத்த உலகம் இருக்கு. இதை வச்சு என்ன பிளான் பண்ணியிருக்கிறாங்க, அடுத்து என்ன பண்ண போறாங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்தது 4வது டிஸ்னி, சாரி 5வது டிஸ்னி. இந்த டிஸ்னி அப்படிங்கிறது நம்ம பார்க்கறதுக்கு இது ஏதோ ஒரு கார்ட்டூன் படம் எடுக்கிறவன் நினைச்சிட்டு இருப்போங்க. வால்ட் டிஸ்னி அப்படிங்கிறது உண்மையிலேயே இந்த டிஸ்னியோட அனுமதி இல்லாம உலகத்துல யாரும் படம் எடுக்கவே முடியாது. அதாவது என்டர்டைன்மெண்ட். இவங்க என்ன சொல்றாங்க, பிரெட் அண்ட் சர்க்கஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அதாவது பிரெட் அண்ட் சர்க்கஸ் கேட்டீங்கன்னா மக்களுக்கு திங்கருக்கு 4 ரொட்டி துண்டும் உட்கார்ந்து கைதிட்டி சிரிக்கிறதுக்கு சர்க்கஸும் காட்டினா போதும், இவனுங்கெல்லாம் முட்டாள்தனமா உட்கார்ந்து நம்ம சொல்றது எல்லாமே கேட்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த டிஸ்னியோடைய தாரக மந்திரம். டிஸ்னி யூஎஸ்ல மட்டும் இல்ல, ஈரோ டிஸ்னி, டோக்கியோ டிஸ்னி, ஹாங்காங் டிஸ்னின்னு உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டிலையும் இவங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. உலகத்தில் இருக்கிற எல்லா தீம் பார்க்கும் அவங்களோட தான். ஒண்டர்லா அப்படின்னு கேரளால, பெங்களூர்ல நிறைய ஊர்ல இருக்கு இல்லைங்களா, அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்களோடது. வீஹா லேண்ட் எல்லாம் வாங்கிட்டு ஒண்டர்லாவா மாத்திட்டாங்க. இப்படி இனிமேல் உலகத்தில் இருக்கிற எல்லா தீம் பார்க்கையும் ஒன்னு இவங்களோடதான் இருக்கும், இல்ல கூடி சீக்கிரம் இவங்க வாங்க போறாங்கன்னு அர்த்தம். டெல்லியில் இருக்கிற அக்ஷயாதாம் அதுவும் இவங்களோடது தான், டிஸ்னியோடது தான். கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு, அவங்க தான் நடத்திட்டு இருக்கிறாங்க. வெளியே பார்க்கறதுக்கு ஏதோ ஆன்மீக ஒரு இது மாதிரி தெரியும். இந்துக்கள் எல்லாம் ஓடி போய் தாஜ்மஹாலுக்கு தான் கூட்டம் போகணுமா, நாங்கெல்லாம் இந்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த நாராயணசாமி அப்படின்னு சொல்லிட்டு அச்சயதாம் சொல்லி டெல்லியில் பெரிய ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. அதோடைய ஃபுல் கண்ட்ரோல் டிஸ்னியில தான் இருக்குது. அவங்க தான் அதை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க இந்த இலுமினாட்டி குடும்பத்தில் ஒவ்வொருத்துக்கும் ஒரு டிகிரி இருக்கும். டிகிரினா லெவல். அந்த லெவல்ல பாத்தீங்கன்னா இவங்க 33வது டிகிரி சேர்ந்தவங்க, ஹை லெவல் இருக்கிறவங்க. ஸோ டோட்டல் வேர்ல்ட இவங்க கார்ட்டூன் அப்படிங்கிற மூலமா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி குழந்தைகள்லாம் உட்கார்ந்து இந்த சுட்டி டிவி கார்ட்டூன் சேனல்லாம் பார்த்துட்டு இருக்கு இல்லைங்களா, பார்க்கறதுக்கு ஏதோ தமாசா பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா டிஸ்னி வேர்ல்டு அப்படிங்கிற புளோரிடாவில் இருக்கிற அந்த டிஸ்னி வேர்ல்டுல உலகத்தில் இருக்கிற எல்லா பெரிய மனோதத்துவ நிபுணர் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாம் போய் உட்கார்ந்துட்டு கார்ட்டூன் சாதாரணமா இந்த காமெடிக்காகவோ தமாசுக்காகவோ எடுக்கலீங்க, அது வரப்போற குழந்தைகள் இனி எப்படி யோசிக்கணும் அப்படிங்கறத சப்கான்சியஸ் மைண்ட்ல இப்பவே ஆள் மனதுல பல பதிவுகளை ஏற்படுத்துறாங்க. எந்தெந்த குழந்தையெல்லாம் கார்ட்டூன் சேனல் பார்க்குதோ இவங்கெல்லாம் ஃபியூச்சர்ல இலுமினாட்டி குடும்பத்திற்கு அடிமை. அப்படி எல்லா கார்ட்டூனும் ஏதோ ஒரு கோணத்துல கண்ணுல நீங்க அந்த கார்ட்டூனை பார்த்தீங்கன்னா, அதாங்க ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க, இவங்க ஒரு ஃபார்முலா சொல்றாங்க. யாருக்கு கண்ணு இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் நாங்க தெரியும், யாருக்கு காது இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் நாங்க பேசுறது கேட்கும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த மாதிரி கார்ட்டூன் சேனல்ல பார்க்கும் பொழுது இந்த குழந்தை பின்னால எப்படி வரணும், எப்படி வரக்கூடாது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கும். பாத்தீங்கன்னா எல்லா கார்ட்டூன் சேனல்ல பாத்தீங்கன்னா சண்டை போடுறது, ஏமாத்துறது, பொய் சொல்றது, துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிறது அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா 725 கோடி இருக்கிற இந்த பொதுமக்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு 725 கோடி வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியலையாமா. ஆல்மோஸ்ட் உலகத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க யாருக்குமே தெரியாம. இருந்தாலும் இந்த பொதுமக்கள் பார்த்தா அவங்களுக்கு கோபம் வருதாம். அதனால உடனடியா 300 கோடி மக்களா பாதிக்கு பாதி குறைக்கிறதா முதல் திட்டம். அப்ப எந்தெந்த குழந்தைகள் நிறைய கார்ட்டூன் பார்த்துட்டே இருக்குதோ இதுகிட்ட துப்பாக்கி எல்லாம் சப்ளை பண்ண போறாங்க கூடிய சீக்கிரத்துல லீகலா. அப்ப ஆளாளுக்கு மாத்தி மாத்தி சுட்டு செத்து போக வேண்டியதுதான். இப்படி பொதுமக்களை குறைக்கிறதுக்காக, பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்றதுக்காக அந்த குழந்தைகளுக்கு தப்பான விஷயங்களை காட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. உங்க குழந்தை எப்ப டிவியில உட்கார்ந்து கார்ட்டூன் சேனல் பார்க்குதோ அந்த குழந்தைகள் அத்தனையும் இலுமினாட்டி குடும்பத்துக்கு அடிமையாக போகுதுங்கிறத புரிஞ்சுக்குங்க. இந்த புளோரிடாவில் இருக்கிற அந்த டிஸ்னி வேர்ல்டுல அண்டர் கிரவுண்ட்ல பெரிய சிட்டியே இருக்குது. அது ஒரு ரகசியமான சிட்டி. அதுக்குள்ள மிகப்பெரிய ஆராய்ச்சியெல்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க.
அது வந்து வெறும் அந்த கார்ட்டூன் சம்பந்தமா மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்க பெரிய பெரிய சயின்டிஸ்ட்களை அங்க கொண்டே வச்சுக்கிட்டு உலகத்தை ஏமாத்துறதுக்கான பல மருந்து கண்டுபிடிக்கிறது, அணு ஆயுத சோதனை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் அதுல உள்ள நடந்துட்டு இருக்கு. அந்த டிஸ்னில இருந்து வாட்டர் ஹோரான்னு ஒரு இடம் இருக்கு. அது ரொம்ப ரெண்டுக்கும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ். அந்த இங்கிருந்து அங்க வரைக்கும் போற வரைக்கும் அண்டர் கிரவுண்ட்ல உலகத்திலேயே மிகப்பெரிய அண்டர் கிரவுண்ட் சிட்டி வந்து டிஸ்னில தான் இருக்குது. இதுக்குள்ளதான் மொத்த இலுமினாட்டிகள் கூட்டம் நடக்கிறது, ஆராய்ச்சி பண்றது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. வெளியிருந்து பார்க்கும்போது அது ஒரு தீம் பார்க் மாதிரி இருக்கும். ஆனா மொத்த ஊரை ஏமாத்துற கும்பல் எல்லாமே சந்திக்கிறது அங்கதான். ரிசர்ச் சென்டர் அங்கதான் வச்சிருக்காங்க. அந்த டிஸ்னி வேர்ல்டுல டெம்பிள் ஆஃப் ஃபோர் பிட்டன் ஐ அப்படின்னு சொல்லி ஒரு புதுசா ஒரு டெம்பிள் கட்டியிருக்கிறாங்க. பாருங்க, அமெரிக்க டாலர்ல ஒரு பிரமிடு போட்டிருக்கும். அந்த பிரமிடுடைய டாப்ல ஒரே ஒரு கண் இருக்கும். அந்த கண் எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் ஆல் சீயிங் ஐன்னு பேரு. இதுதான் அந்த இலுமினாட்டியுடைய சிம்பிள். அந்த சிம்பிளை வச்சு டிஸ்னி வேர்ல்டுக்குள்ள ஒரு கோயிலே கட்டியிருக்கிறாங்க. ஸோ அது மூலியமா இவங்களுக்கு அந்த இலுமினாட்டி, நான் தான் இலுமினாட்டின்னு சொல்லுவாங்க, ஆனா யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதா இவங்களுடைய தில்லு. எல்லா உலகத்துல படம், இந்த படமெல்லாம் பாருங்க, ஹாலிவுட் படமெல்லாம் பாருங்க, எல்லா படமும் பாருங்க நாடு அழியிற மாதிரி, தண்ணி வீட்டு ஊருக்குள்ள போற மாதிரி, துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிற மாதிரின்னு ஹாலிவுட் படம் எல்லாமே இந்த டிஸ்னி தான் முடிவு பண்ணுவாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா அந்த பிலிம் நடிகர் சங்கம், பிலிம் அந்த சென்சார் எல்லாமே இவன் கண்ட்ரோல் இருக்குங்க. இவன் சொன்னா மட்டும்தான், இவன் தான் ரூல்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கான். இந்தியா மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டில் இருக்கிற பிலிம் சென்சார் இவன் கண்ட்ரோல் இருக்கு. இவன் எந்த விஷயம் வந்து படத்துல காட்டணும், எது காட்டக்கூடாது அப்படிங்கிறத இவங்க முடிவு பண்றாங்க. ஸோ எல்லா ஹாலிவுட் பிலிம்ல இருந்து, பாலிவுட் பிலிம்ல இருந்து, கோலிவுட் பிலிம்ல இருந்து, கார்ட்டூன் சேனல்ல இருந்து, என்டர்டைன்மெண்ட், டோட்டல் உலகத்தில் இருக்கிற எல்லா என்டர்டைன்மெண்ட்டும் இந்த டிஸ்னியோட கண்ட்ரோல் இருக்குது. இந்த டிஸ்னியோட அனுமதி இல்லாம உலகத்துல யாரும் படம் எடுக்க முடியாது, நாடகம் எடுக்க முடியாது, ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு வேர்ல்டு கட்ட முடியாது. ஸோ என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற டோட்டல் செக்டாரை இந்த இலுமினாட்டிகள் டிஸ்னி அப்படிங்கிற வார்த்தையை வச்சு கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி எல்லா ஃபீல்டையும் இவங்க பிடிச்சிருக்கிறதுனால தான் இவங்கனால நினைச்சாங்கன்னா தமிழ்நாட்டுடைய சிஎம் யாரு, பிஎம் யாரு, இந்தியாவோட பிஎம் யாருங்கிறதெல்லாம் இவங்க முடிவு பண்ண முடியுது. அது எப்படி பண்றாங்கிறத நாம பார்க்கலாம். இலுமினாட்டி ஃபேமிலியில இப்ப நாம 6வதா பார்க்க போறது ஜான் ஜேக்கப் ஆஸ்டர். இவன் வந்து ஆரம்பத்தில் கம்பளி, கள்ளக்கடத்தல் இதனோட முழு நேர வேலை. ஆக்சுவலாக இவன் வந்து பூர்வீகம் ஜெர்மனி, இவன் ஜூஸ். இவன் ஆரம்பத்தில் கம்பளி வித்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கள்ளக்கடத்தல் ஆரம்பித்தான். நியூயார்க் சிட்டியில் நம்பர் 1 பணக்காரன். சொல்லப்போனால் நியூயார்க் சிட்டி இவனோடது தான். இவனோட வேலையே ரியல் எஸ்டேட். எப்படின்னா ஒரு ஊருக்குள்ளே போகிறது, ஏன்னா இவங்க தான் எல்லா டிவி, பேங்க்கு, அரசியல்வாதிகள் எல்லாருமே இவங்க கையில் இருக்கிறனால ஒரு ஊரை வந்து கொலாப்ஸ் பண்ணுறதும் தூக்குறதும் இவங்க கையில் தான் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு ஊருக்கு போவாங்க, அந்த ஊரில் வந்து பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் வருது, இந்த ஊர் டெவலப் ஆகுதுன்னு சொல்லி இவங்களே ரியல் எஸ்டேட் டெவலப் பண்ணி நல்லா கொள்ள ரேட்டுக்கு விற்றுட்டு, அதுக்கப்புறம் அந்த ஊரில் ஏதாவது பாம்பு வைக்கிறது இல்லை வந்து ஏதோ ஒன்று பிரச்சனை பண்ணி அந்த ஊரில் இருக்கிற எல்லா ரியல் எஸ்டேட், அதாவது பில்டிங் இடத்தோட வேல்யூ எல்லாம், பில்டிங்கோட வேல்யூ எல்லாம் தர ரேட்டுக்கு ரொம்ப கம்மி பண்ணி அதுக்கப்புறம் அந்த இடத்தையே இவங்க வாங்கி இப்படி மேலே ஏறும்போது விற்கிறது, கீழே வரும்போது வாங்குறதுன்னு இடத்துடைய மதிப்பை இவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. இவங்க குடும்பம் தான் முடிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு பேர் ஜான் ஜேக்கப் ஆஸ்டர்னு பேர். இவன் வந்து ஆரம்பத்தில் ஃப்ரீ மேசனரி அப்படின்னு ஒரு இயக்கம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம அப்புறமா பார்க்கலாம். அந்த இயக்கத்தில் ஒரு மெம்பராக சேர்ந்து 3 வருஷத்தில் மாஸ்டர் ஆகிட்டான். அதனால இவன் வந்து இலுமினாட்டி குடும்பத்தில் ஒரு 6வது இடத்துக்கு வந்திருக்கிறான். இவன் தான் வந்து அமெரிக்காவில் இருக்கிற பழங்குடியினர், செவிந்தியர்கள், இவங்களுடைய மொத்த பிஸ்னஸையும் தரமட்டமாக்கி மொத்த பிஸ்னஸையும் இவன் பிடுங்கினது இந்த அஸ்டர். 1950 ரவுண்டு டேபிள் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தான். இந்த ரவுண்டு டேபிள்னா என்ன, இதுக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன சம்பந்தங்கிறத நாம் அப்புறமா பார்க்கலாம்.
அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ரியல் எஸ்டேட்னா இடம் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறது, கம்மியாகிறது, பில்டிங் கட்டுறது, இந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற இப்போ நிலைமையில இவனோட அனுமதி இல்லாமல் யாருமே ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற வேலையை பண்ண முடியாது. கம்ப்ளீட் வேர்ல்டு ஃபுல்லாக இவன் தான் கண்ட்ரோல் பண்ணிருக்கிறான். இவன் இலுமினாட்டியில் 6வது நம்பர்னா இப்போ இப்படிலாம் நம்பர்லாம் கிடையாது. நான் மொத்தம் 13 பேர்த்த பற்றி பேசிட்டு இருக்கிறேன். அதில் 6வது ஆள் பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 7வது ஆள். இவன் ருஷைல்னு பேர். இவன் வந்து ஃபீல்ட்பெர்க் அப்படிங்கிற ஊரில் ஆரம்பித்த இவன் வேலையை. இவனுக்கு வந்து அந்த ஊரில் வந்து ஒரு கல்லறை வந்து சொந்தமாக இருந்துச்சுன்னா பார்த்துக்குங்களேன், சுடுகாடு சொந்தமாக இருந்துச்சு. ஏன் தெரியுமா? இவன் ஒரு பில்லி சூன்யம் வைக்கிறவன். இவனை நம்பி தான் மொத்த இலுமினாட்டி குடும்பம் இருக்குது. இவனுக்கு பயங்கரமான பவர் இருக்கு. இவன் நினைச்சான்னா பில்லி சூன்யம் வச்சான்னா யார் வேணாலும் எதை வேணாலும் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாருமே நம்பிட்டு இருந்தாங்க. இவன் இந்த தந்திரம் இந்திரம் இந்த மாதிரி ஏகப்பட்ட வித்தைகள் எல்லாம் கற்றுக்கிட்டு இருந்தவன். இவங்கிட்ட தான் எல்லாருமே வந்து நம்ம ஊர் மினிஸ்டர் எம்எல்ஏவெல்லாம் லோக்கல் இருக்கிற சாமியார்கிட்ட போய் ஐடியா கேட்பாங்க. அந்த மாதிரி இந்த மொத்த இலுமினாட்டி குடும்பத்தில் ருஷைல் அப்படிங்கிற கண்ட்ரோலில் தான் பல பில்லி சூன்யங்கள் எல்லாம் இருந்துச்சு. ஏன்னா கல்லறையில் தான் உட்கார்ந்து செய்வாங்க. நரபலி எல்லாம் நிறைய கொடுப்பாங்க. இவங்க மனுஷனாவே மதிக்கிறது இல்லை. நரபலி கொடுக்கறது ரொம்ப சாதாரணமான விஷயம். மண்டை ஓடு அப்புறம் இடது கை இது ரெண்டையும் வச்சு தான் இவன் வந்து மந்திரங்கள்லாம் பண்ணுவான். இதுக்காகவே கல்லறை வச்சுருந்தான். அப்போ தான் வந்து நரபலி கொடுத்தோன்னே ஏற்கனவே புதைச்ச இடத்துல இந்த புதுசாக நரபலி கொடுத்தவங்களையும் புதைக்கிறதுக்காக சொந்தமாக கல்லறையை வச்சுருந்தாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிணங்களோட இடது கை எலும்பு எடுத்துட்டு வந்து அதில் மெழுகுவர்த்தியை பற்ற வச்சு அதை வச்சு நிறைய மந்திரமெல்லாம் பண்ணுவான். இவன் தான் இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனி, இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்த பிஎஃப், இஎஸ்ஐ, மியூச்சுவல் ஃபண்ட் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா நாட்டில் இருக்கிற இந்த இன்சூரன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், பிஎஃப், இஎஸ்ஐ, மியூச்சுவல் ஃபண்ட் இதெல்லாம் இவனோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. இவன் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா கம்பெனிக்கும் ஃபினான்சியல் கவுன்சிலிங் கொடுக்குற ஆள். இவனோட அனுமதி இல்லாமல் உலகத்தில் எந்த கம்பெனி யாரும் வைக்க முடியாது, எந்த கம்பெனியும் நடத்த முடியாது. இவன் என்ன பண்ணுவான், பெரிய பெரிய கம்பெனிகளை ஒவ்வொரு ஊர்ல எல்லாம் நம்மெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு வேலை 50 வருஷமா கஷ்டப்பட்டு ஒரு கம்பெனி நல்லா டெவலப் பண்ணி மேலே கொண்டு வந்தோம்னா இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, இவனுக்கு அரசியல் செல்வாக்கு பண பலத்தை பயன்படுத்தி அந்த கம்பெனிக்கு ஒரு பிரச்சனை உண்டு பண்ணுவானுங்க. அதுக்கப்புறம் இவனே வந்து ஃபினான்சியல் கவுன்சிலிங் அப்படிங்கிற பேரில் வந்து மொத்தமாக ஒரு ரேட் பேசி இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருங்க உங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன்னு சொல்லி மெதுவாக உள்ளே வந்து மொத்த விஷயத்தையும் கறந்துட்டு கவுன்சிலிங் அப்படிங்கிற பேரில் மொத்த கம்பெனி எழுதி வாங்கிடுவாங்க. இப்படி இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டிலையும் எல்லா கம்பெனியும் எழுதி வாங்கியிருக்காங்க. நான் லிஸ்ட்டு சொல்லணும்னா ஏகப்பட்ட லிஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ரீசெண்டாக இந்தியாவில் மிகப்பெரிய கம்பெனிகள்லாம் அந்த மாதிரி பிடுங்கியிருக்காங்க. டாடா கம்பெனி கூட அந்த மாதிரி தான் பிடுங்கியிருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி டாடா அப்படிங்கிறது ஒரு இந்தியன் கம்பெனியாக இருந்துச்சு, ஆனால் இப்போ கிடையாது. நம்ம பார்த்துருப்போம் கொஞ்ச நாள் முன்னால் டாடா நானோ கார் வந்து இந்தியாவில் ஒரு இடத்துல ஆரம்பிக்கும் பொழுது அரசியல்வாதிகள் அதிகாரிகள்லாம் எவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க. ஆனால் எத்தனையோ வெளிநாட்டு கார் கம்பெனிகள் நம்ம ஊரில் வந்து சத்தமே இல்லாமல் பெரிய பெரிய கார் கம்பெனிகள் அவன் பாட்டு கட்டிட்டு போயிட்டே இருப்பானாமா. நம்ம நாட்டை சேர்ந்த டாடா அப்படிங்கிற கம்பெனிக்கார கார் தொழிற்சாலை வச்சா மட்டும் எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. இவன் தான் அதெல்லாம் பண்ணது. அதை செஞ்சு அந்த கார் கம்பெனியே இப்போ அவங்க பிடுங்கிட்டாங்க. அதே மாதிரி பல விஷயம் ரீசெண்டாக பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து பாம்பேக்குள்ளே போந்து ரயில்வே ஸ்டேஷனில் சுட்டாங்க. சோலா ஹோட்டலில் போய் சுட்டாங்க. ஏன்னா அந்த சோலா ஹோட்டல் அப்படிங்கிறது இந்த டாடா குரூப் சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி டாடா இண்டிகாம் அப்படின்னு ஒரு செல்ஃபோன் கம்பெனி இருந்துச்சு. இப்போ வந்து அது டாடா டொகாமா அப்படின்னு மாறிடுச்சு. இண்டிகாம் அப்படிங்கிறது இந்தியன் கம்பெனி, டொகாமா அப்படிங்கிறது வெளிநாட்டு கம்பெனி. ஏன்னா டொகாமா அப்படிங்கிறதெல்லாம் இந்த இலுமினாட்டி கம்பெனி. இப்படி இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு பெரிய பெரிய யோசிச்சு பாருங்க, டாட்டாவையே ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி கவுன்சிலிங் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த கம்பெனியே பிடுங்குறானுங்கன்னா மற்ற சின்ன சின்ன கம்பெனியெல்லாம் யோசிச்சு பாருங்க, சாதாரணமாக பிடிங்கிருவாங்க. இப்போ கூட ரீசெண்டாக இந்த ஃப்ரூட்டி பற்றி எல்லா டிவிலையும் தப்பாக பேசுனாங்க இல்லைங்களா, அதுவும் இவங்கள தான். ஏன்னா ஃப்ரூட்டி அப்படிங்கிறது இந்தியன் கம்பெனி, அதோட இந்தியன் முதலாளி. அவங்கள்ட்ட போய் மரியாதையாக கேட்பாங்க கம்பெனி எழுதி கொடுன்னு. நம்மளால் கொடுக்க மாட்டாங்க.
உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் கவுன்சிலிங் அப்படிங்கிற பேரில் இவனுங்கெல்லாம் உள்ள போகுது. இப்போ அந்த கம்பெனியை மொத்தமாக விலைக்கு வாங்கி ஒன்று பேரை மாற்றி இவனுங்க நடத்துவானுங்க, இல்லை இவனுங்களே அந்த பேர் நடத்துவானுங்க, இல்லைன்னா அந்த கம்பெனி மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த ஃப்ரூட்டி விற்கிற இடத்துல கொக்கோ கோலா ஃபேண்டாலாம் வித்துச்சுன்னா இவங்களுக்கு லாபம் தானே. இப்படி நிறைய கம்பெனிகளை இவங்க முடிச்சிருக்கிறாங்க. இவங்க வேலையே கம்பெனிகளை கையகப்படுத்துறது தான் முழு நேர வேலை. அதை செய்கிற பேர் தான் ருசைல் அப்படின்னு பேர், RUSSELL அப்படின்னு பேர். இவன் நாம் 7வது ஆளாக நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்தது 8வது ஆள் காலின்ஸ், COLLINS. இவனும் இந்த மந்திரம் தந்திரம் இதெல்லாம் பண்ற மிகப்பெரிய ஆள். இது ருசைலை விட பெரிய ஆள். இவன் தான் இலுமினாட்டியுடைய பூசாரின்னு சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இவன் என்ன பண்ணா, இவனோட இந்த காலின்ஸ் அப்படிங்கிற பேர் உலகத்தெல்லாம் இவன் பூசாரி மந்திர தந்திரம் பண்றான் அப்படின்னு தெரிஞ்சோடனே இது பல பேர்த்துக்கு அது டிஸ்டர்பன்ஸா இருக்கிறதுனால இவன் என்ன பண்ணிட்டான், தன்னுடைய குடும்ப நேமம் டோட்ஸ் அப்படின்னு TODDS அப்படின்னு மாத்திட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இலுமினாட்டி குடும்பம் ஒருவேளை பொதுமக்கள் அத்தனை பேர்த்துக்கும் தன்னுடைய குடும்பத்தோட பேரு இவங்களே தெரிஞ்சு போச்சுன்னா டக்குன்னு பேரை மாத்திடுவாங்க, ஊரை மாத்திடுவாங்க, ஆளை மாத்திடுவாங்க. இவங்களுக்கு என்னன்னா, இவங்களை பத்தி யாருமே தெரிஞ்சுக்கூடாது, ரகசியமா வாழணும், உலகத்தை கண்ட்ரோல் பண்ணும். அதுதான் இவனோட முக்கியமான நோக்கம். அதனால அடிக்கடி இவங்க பேர் மாத்துவாங்க. தேவைப்பட்டா தன்னுடைய குழந்தையை கொண்டு போய் வேற ஒரு குடும்பத்துல கொண்டு போய் பிறந்த மாதிரி கணக்கு காமிச்சிட்டு உலக மக்களுக்கு பார்க்கும்போது அந்த குடும்பத்திலேயே வளர்ந்து வர மாதிரி அந்த குடும்பத்தோட பேரை வச்சிருப்பாங்க, கண்டே பிடிக்காத அளவுக்கு. இப்படி ரகசியமாக வாழ்ற ஒரு சாத்தான்கள் இவங்கெல்லாம். இந்த மடிசன் அப்படிங்கிறவர், அப்புறம் லிங்கன், இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், உலகத்துல ஃபேமஸான ஆளுங்க. இவங்கெல்லாம் இந்த காலின்ஸ் குடும்பத்துல தான் பொண்ணு எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த குடும்பத்துல பொண்ணு எடுத்துட்டா இந்த காலின்ஸ் இவர் மந்திர தந்திரம் எல்லாம் பண்ணி இவங்களுக்கெல்லாம் பிசினஸ் ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கறதுக்காக இவங்கெல்லாம் பொண்ணு எடுத்திருக்கிறாங்க.